Indian Writing in English Introduction by K.R.Srinivasa Iyengar. About the author K.R.Srinivasa Iyengar. இவர் 17th April 1908 பிறந்திருக்காரு and 15th April 1999 இறந்திருக்காரு. இவர் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்காக ரொம்ப தெரியப்பட்ட ஒரு பர்சன். இவரோட ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா Lytton, Strachey 1938, Indo-Anglian literature 1943, Literature and Authorship in India 1943, On the Mother 1952, Shakespeare 1964. இவர் வாங்கின நோட்டபிளான ஒரு அவார்டு என்ன அப்படின்னா இவர் சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அவார்ட் வாங்கியிருக்காரு. About the prose, K.R.Srinivasa Iyengaரோட இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் கொடுத்த ஒரு லெக்சர். இந்த லெக்சரில் அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஒரு ஆஃப்ஷூட் கிளை எப்படி பிறந்தது, அதோட நேம் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், அதோட உலக இம்பார்ட்டன்ஸ், குளோபல் இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருந்தது, அப்படி உலகத்தில் அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த எஸ்ஸேல அவர் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம ஆதர் K.R.Srinivasa Iyengar ப்ரொஃபஸர் ஜஃபர்ஸ் ஆஃப் இங்கிலீஷை தேங்க் பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் இவரை சீஃப் கெஸ்ட்டாக இந்த இடத்துக்கு கூப்பிட்ருக்காரு இந்த லெக்சர்ஸ் கொடுக்கறதுக்காக. லெக்சரோட டாபிக் இண்டோ-ஆங்கிலியன் லிட்ரேச்சர். இந்த யூனிவர்சிட்டி காமன்வெல்த் கண்ட்ரீஸில் உள்ள பீப்புள் எழுதின இங்கிலீஷில் எழுதின லிட்ரேச்சர்ஸை, அந்த புக்ஸ் ஒர்க்ஸை எல்லாத்தையுமே காமன்வெல்த் ஸ்டடீஸ் அப்படின்னு அவங்க அவங்களோட யூனிவர்சிட்டியில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலியமாக காமன்வெல்த் மெம்பர்ஸ்குள்ளாடி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறது அதுக்காக இப்படி அவங்க க்ரியேட் பண்ணாங்க. ஸோ காமன்வெல்த் கண்ட்ரீஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னா டோட்டலி 56 கண்ட்ரீஸ் காமன்வெல்த் கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ இது காமன்வெல்த்தை பொதுவான அந்த எய்ம்ஸ், குறிக்கோள்கள், பொதுவான ஐடியல்ஸ் அண்ட் பொதுவான நாகரிகம், அந்த பழமையான விஷயங்கள், இந்த ஹெரிட்டேஜ், இதெல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்காக அது ஒரு ரிசல்ட், அல்டிமேட்லி இந்த ஒரு ரிசல்ட் அது கொடுக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஸோ இந்த காமன்வெல்த் லிட்ரேச்சர் சர்ஃபேஸில் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ், இந்த உலகத்தில் இருக்க டிஃப்ரென்சஸை சேஞ்ச் பண்ணி அது ஒற்றுமையை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த லிட்ரேச்சர் இருக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. அண்ட் ஹியூமன் ஃபெய்த்தை கொடுக்கும், மனுஷங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை அண்ட் அபிப்பிராயம் ஒவ்வொரு மனுஷங்களை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் அப்படின்னு K.R.Srinivasa Iyengar நம்புகிறார். E.F. ஓட்டன் அப்படிங்கிற பர்சன் ஆங்கிலோ இந்தியன் லிட்ரேச்சரை பற்றி ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு. அது எதுக்கு கான்ட்ரிபியூஷனாக அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா கேம்பிரிட்ஜ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், கேம்பிரிட்ஜ் கொண்டு வந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதோட கான்ட்ரிபியூஷன் தான் E.F. ஓட்டன் எழுதின ஆங்கிலோ இந்தியன் லிட்ரேச்சர் அப்படிங்கிற எஸ்ஸே. அவர் இந்தியாவில் இருக்க இங்கிலீஷ் மென்னை பற்றி இந்தியன் தீம்ஸில், இந்தியாவில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த தீம்ஸை வச்சு எழுதினார். அது காம்ப்ரிஹென்சிவாக தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே வகையில் அது விமர்சனம் இந்தியன் பீப்புளை விமர்சனப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அண்ட் லைக்வைஸ் இந்த மாதிரி பீப்புள் லைக் ப்ரொஃபஸர் பி சேஷாத்ரி அவர் ஆங்கிலோ போய்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய பங்களிப்பு கொடுத்துருக்காரு. டாக்டர் பூபால் சிங் ஆங்கிலோ இந்தியன் ஃபிக்ஷனுக்கு, நாவல் சைடுக்கு அவர் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காரு. மிஸ்டர் ஜார்ஜ் சாம்சன் இந்தியன் ரைட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷை பற்றி அதாவது கேம்பிரிட்ஜ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட சுருங்கின வேர்ஷனில் அவர் அதை எழுதியிருக்காரு. இந்த ரைட்டிங்ஸ் எதுவுமே இன பாகுபாடின்னு அந்த இனத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. பட் அது இண்டோ இங்கிலீஷ் லிட்ரரி ரிலேஷன்ஷிப் பற்றி இது சொல்லுது. நெக்ஸ்ட்டு இந்த நம்ம ஆதர் க்ரியேட்டிவ் ரைட்டிங் இங்கிலீஷில் இந்தியாவில் எப்படி இருக்குது அதை பற்றி டெஸ்கிரைப் பண்ணுறாரு. இது இந்தியன் லாங்குவேஜஸ் மூலியமாக இந்தியா பேசுகிற அதோட வாய்ஸ் மாதிரி தான் இந்த க்ரியேட்டிவ் ரைட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு நியூ வாய்ஸ், பட் இது வேறு எல்லாரையும் விட இந்தியன்ஸ் தான் அதிகமாக இதில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இண்டோ ஆங்கிலியன் பற்றி நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் சில காம்போசிஷன்ஸ் கொடுத்தாங்க 1883. அது ஒரு கல்கட்டாவில் அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க.
ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும், அதாவது நடைமுறைக்கு சாத்தியப்பட்ட விஷயங்கள், அண்ட் வந்து இந்தியன் பீப்புள் எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்காங்க, க்ரியேட்டிவ் ஜீனியஸாக இருக்காங்க, புத்திசாலிகளாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக கூட இந்த காம்போசிஷன்ஸ் இருந்தது. இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்ட். இதில் வந்து நாவல் அப்படிங்கிறது நியூ அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. இந்த நியூ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்தியனை வந்து அந்த ஒரு எண்ணங்கள்னாலேயோ அவர் பண்ணுற செயல்னாலேயும் அவர் பண்ணுற அனுபவத்தினாலேயும் அவரோட எமோஷன்ஸ்னாலேயும் அவரை வந்து இந்தியனாக இருக்க வைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ நிறைய சக்ஸஸை விட நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் இதை அட்டன் பண்ணவங்க கிட்டே கிடச்சிருக்கு. பட் சில மென் அண்ட் விமன் மட்டும்தான் இந்த எஃபர்ட்டை வந்து ரொம்ப போல்ட்லி அட்டன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப தைரியமாக அட்டன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆங்கிலோ இண்டியன் லிட்ரேச்சரை வந்து ஒரு மைனர் பிரான்ச் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சராக நம்ம பார்க்கக்கூடாது. அது வந்து இங்கிலாண்டில் இருக்க இங்கிலீஷ் பீப்புள்ஸ் எழுதுகிற அந்த ரைட்டிங்ஸ்னால கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு, ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கு. எப்படி பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து இந்த வேர்ல்டுக்கு இங்கிலீஷ் ரைட்டிங்ஸில் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததோ அதே இம்பார்ட்டன்ஸை இந்த லிட்ரேச்சரும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ரைட்டர் வந்து 1958 என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்னா, கிராவிட்டியோட அந்த மைய பகுதி வந்து ஒரு பிராண்ட் நியூ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அது வந்து ஷிஃப்ட் ஆகிருச்சு, அது மாறி தாவி போயிருச்சு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த லிட்ரேச்சர் வந்து ஒரு இந்தியன் லிட்ரேச்சராகவும் இருக்குது அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஒரு வேரியேஷனாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வந்து இந்தியன்ஸையும் அட்ராக்ட் பண்ணுது அண்ட் இங்கிலீஷ் மென்னையும் அட்ராக்ட் பண்ணுது. பட் எப்போவுமே எந்த ஒரு ரைட்டராக இருந்தாலும் சரி, இந்தியன் ரைட்டர்னு கிடையாது, எந்த ஒரு ரைட்டருமே தன்னோட தாய்மொழியை விட ஒரு நல்ல லிட்ரேச்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஒரு தமிழனாக இருந்தால் தன்னோட தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியம் தான் சூப்பர் அப்படின்னு நினைப்பான். இங்கிலீஷை விட அவனுக்கு தமிழ் இலக்கியம் தான் பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒட்டுண்ணிகள், அந்த பேராசிட்டிக் ஸ்டெப்ஸ் அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அட் த சேம் டைம் இங்கிலீஷ் மென்னும் அப்படி தான். இங்கிலீஷ் மென்னுக்கும் இந்தியன் இங்கிலீஷ் பிடிக்காது. ஹீ லைக்ஸ் ஒன்லி இங்கிலாந்து இங்கிலீஷ். அவனுக்கு அந்த இங்கிலாண்டில் இருக்க இங்கிலீஷ் அண்ட் அவனோட ஓன் இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து அவர் தெளிவுபடுத்துகிறார். நம்ம ஆதர் K.R.Srinivasa Iyengar வந்து இங்கிலீஷ் ரைட்டர்ஸ்ட்டை என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு, அதோட ஃபெல்லோ ஃபீலிங்ஸ், அனுதாபம், அப்புறம் நிறைய பரஸ்பர அந்த அண்டர்ஸ்டாண்ட்ஸ், மியூச்சுவல் எஸ்டீம்ஸ், இதெல்லாமே வந்து லிமிட்டடாக இருக்காது. அப்படி ஒரு இதில் வந்து நம்ம அடக்கி வைக்க முடியாது, அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் காட்டணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து நிறைய சந்தோஷங்கள், நிறைய கவலைகள், நிறைய இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்கிறார். இங்கிலீஷ் ஒரு வேர்ல்டு லாங்குவேஜாக அது வந்து ப்ரிவிலேஜஸ், நிறைய பெருமைகள், நிறைய கடமைகள், நிறைய அட்வான்டேஜஸ், நிறைய அபாயங்களை அது கேரி பண்ணிகிட்ருக்கு, சுமந்துட்டுருக்கு. இந்த ஆதர் வந்து என்ன ட்ரேஸ் பண்ணுறாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் ரூல் நடந்த டைமில் அவங்க கொடுத்த அந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து இப்போ இந்தியன்ஸை வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஜீனியஸாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகும் நிறைய கல்வி நிலையங்கள் வந்தது. அந்த கல்வி நிலையங்களில் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக செகண்ட் லாங்குவேஜாக கம்பல்சரியாக எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் கூட என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இங்கிலீஷை வந்து ஒரு பாசிபிள் சப்ஸ்டியூட், அதாவது இங்கிலீஷ்க்கு பதிலாக ஹிந்தியை வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் இந்தியன் லாங்குவேஜாக, அஃபிஷியல் லாங்குவேஜாக நாம் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க. பட் அதை வந்து ராஜாஜி என்ன பண்ணார் அப்படின்னா, இங்கிலீஷ் தான் வந்து இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அது வந்து இன்டர்நேஷ்னல் பர்பஸஸ்க்கு இங்கிலீஷ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிலீஷ் வந்து சரஸ்வதியோட ஒரு கிஃப்ட் அப்படின்னும் அவர் வந்து சொல்கிறார். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கருவியாகவும், ஒரு சிமெண்டிங் ஃபோர்ஸாகவும், ஒரு கீயாகவும், ஒரு சேனலாகவும், எல்லா விதமாகவும் இந்த லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இந்தியாவோட ஃப்யூச்சர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது, ஹிந்தியில் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இங்கிலீஷ் வந்து ஒரு பாலமாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா, வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட், எஸ்பெஷலி இங்கிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு பாலமாக இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
கிரேட் திங்கர்ஸ், நிறைய திங்கர்ஸ், லீடர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷை வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல், அதாவது ஒரு கம்யூனிகேட்டிங் கருவியாக பார்த்துருக்காங்க. அதாவது ரெண்டு நாடுகள் வந்து அவங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை இங்கிலீஷ் வந்து இங்கே இந்தியாவோட ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக மாறிடுச்சு. அண்ட் இண்டோ ஆங்கிலியன் லிட்ரேச்சர் வந்து நம்ம நேஷ்னல் லிட்ரேச்சரில் ஒரு முக்கியமான லிட்ரேச்சராக மாறிடுச்சு. இந்தியாவில் வந்து பீப்புள் வந்து பீவுல்ஃப் அப்படிங்கிற அந்த பீவுல்ஃப் வந்து இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு ஓல்டு இங்கிலீஷ் எப்பிக் போயம், அந்த போயத்தை ரீட் பண்ணுறதுக்கு இந்தியன் பீப்புள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அண்ட் வந்து இந்தியன் மாஸ்டர்ஸ் வந்து ப்ரோஸ்லேயும் வேர்ஸ்லேயும் நிறைய கிரிட்டிக்கலாக வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அண்ட் ரீட் பண்ணி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இங்கிலீஷில் இந்திய எழுத்தோட முன்னணி பயிற்சியாளர்களில் சில பேர் வந்து ரொம்ப தனித்துவத்தோடு எழுந்தாங்க. பட் அது வந்து இங்கிலீஷில் தான் இருந்தது. இந்தியாவோட நேஷ்னல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் சாகித்ய அகாடமி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்திய இலக்கியத்தோட இந்தியன் லிட்ரேச்சரோட அதிகாரப்பூர்வ இதழ் இது வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. இங்கிலீஷ்காக வருஷந்தோறும் ஆனுவல் மாநாடுகள், அதாவது கான்ஃபரன்சஸ் நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து சில டேலண்டட் இங்கிலீஷ்மேன்ஸ், ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இயக்கத்திற்கு தங்களோட ஆதரவை அவங்க வழங்கியிருக்காங்க. அது நிச்சயமாக இருந்தது. ஒரு பிரிட்டிஷ் பல்கலைக்கழகம் முதல்ல இந்தோ ஆங்கிலியன் லிட்ரேச்சருக்கு வந்து அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்குறது இதுக்கு பொருத்தமான ஒரு விஷயம். இந்த இலக்கியம் உண்மையிலேயே நம்மளோடது அப்படிங்கிறதுனால இதை வந்து ஆராயப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி K.R.Srinivasa Iyengar இதை கன்க்ளூட் பண்ணுறாரு. ஆங்கில இலக்கியத்தோட வாசகர்களாக நம்ம அதை வந்து முக்கியத்துவத்தை நம்ம வெயிட் போட்டு நம்ம சொல்லணும், அதை மெஷர் பண்ணணும், அளவிடணும். எல்லா கிரிட்டிசிசத்தை போல் இல்லாமல், விமர்சனங்களை போல் இல்லாமல் இந்திய விமர்சனம் இன்னும் தன்னோட அந்த வேரை இன்னும் துணிச்சலாக அப்படி பிடிச்சி நிலநிறுத்தலை. இந்தியன் இங்கிலீஷ் வந்து இந்தியன் ஜியாகிரஃபி, இலக்கணம் மற்றும் இந்த பேச்சு பழக்கத்தால் நிபந்தனைக்குட்பட்டது அப்படின்னாலும் இங்கிலாண்டோட அந்த ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருந்து ரொம்ப தூரம் போக முடியாது, அதுக்கு பக்கத்துலையாச்சும் இருக்குது. இந்த ஒரு நியூ லிட்ரேச்சருக்கு ஒரு சரியான விமர்சனம் தேவை, அந்த சரியான மதிப்பீட்டிற்கான அணுகுமுறை அதுதான் அப்படின்னு சொல்கிறார். எனவே இந்த ஒரு இலக்கியம், அதாவது இந்த லிட்ரேச்சரை வெளிப்படையாக அணுகிறது அவசியம். அதில் ஏதாச்சும் ஒன்று நல்லதை நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட லிட்ரரி விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.